திடீர்னு என்னோட பொண்ணு சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நான் போய் ஏன்பா காசெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு போய் கேட்டேன். அதுக்கு இன்றைக்கி என்னோடய டேடிக்கு பர்த்டே, என்னோடய காசில் தான் நான் கேக் வாங்கி நான் கட் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படி எவ்வளோ தான் காசு சேமித்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா 200 தான் இருந்தது. இதில் எப்படி பாப்பா கேக் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தா, எங்கள் அப்பாவுக்கு ஐஸ்கிரீம் கேக்கெலாம் வேண்டாம், சாதா கேக்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. சரி, சாதா கேக்கே வாங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நான் என்னோடய பொண்ணு எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோங்க. அப்போ ஒரு வழியில் கோயில்கள்லாம் இருந்துச்சு, அதில் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான கடை வந்து கனகராஜ் பேக்கரி தான். பாருங்கள், அதுதான். இங்கே நார்மல் கேக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அங்கே தான் வந்து கேக் வாங்குறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஐஸ்கிரீம் கேக்கும் கிடைக்கும், நார்மலான கேக்கும் கிடைக்கும். நாங்கள் 200க்கு ஐஸ்கிரீம் கேக்கு சான்ஸே கிடையாது. நான் எக்ஸ்ட்ரா மணி போடுறேன் அப்படின்னு சொன்னாலும் என்னோடய பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. என்னோடய சேமித்த காசில் தான் நான் எங்கள் டேடிக்கு வந்து நான் கேக் வாங்கி செலிப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ஒரு கேக்கை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் போட்டுருங்க. நார்மல் கேக் வந்து ஒரு சில கடைகளில் வந்து ரொம்ப ரஃப்பாக ஹார்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து கனகராஜ் பேக்கரியில் வந்து எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் கனகராஜ் பேக்கரிக்கு வந்து நாங்கள் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நேம் எழுத சொன்னாங்க. ஹாப்பி பர்த்டே என்னோடய பொண்ணு வாங்கி கொடுக்குறதுனால அப்பான்னு சொல்லி எழுதியிருக்கேன். பை LDJ அப்படின்னா லக்ஷிதா, திக்ஷனா, ஜஸ்வந்த் 3 பேரோட பேரையும் போட்டிருக்கேன். எழுதி கொடுத்துட்டேன். இனி அவங்க அந்த கேக்கில் க்ரீம் வச்சு அந்த பேரெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் செலிப்ரேஷன் பண்ண வேண்டியதாங்க. பாருங்கள், ஒரு வழியாக வாங்கியாச்சு. காசை எதில் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு பாருங்கள். சரி, ஓகே, ஒரு வழியாக கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இனி வீட்டுக்கு போக வேண்டியதான். பாய். வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போய் என்னோடய பொண்ணு அவங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு பொய்யானதை சொல்லி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதுக்குள்ளே டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ, வந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். My appetite, don't leave me here high and dry. Oh, well, I don't wanna jinx it, baby, and twist myself at the spine. Don't wanna overthink it, baby, it's just twist your body and mine. Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite.